ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு என்னடா இது இப்படி சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம மனோஜ் வந்து கடைக்காரன் முன்னாடி அசிங்கப்பட ஐயோ நம்ம கடையில் வேலை செய்கிறவங்க முன்னாடி அசிங்கப்படுறதா நோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரோகிணி அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மொத்த குடும்பமும் சேர்ந்து சிரி 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 அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மாட்ட போக ஏன்டா என்னை படாத பாடுபடுத்திட்டியடா, கையெல்லாம் எரிய வச்சுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சது 2 அடி அடிக்க ரோகிணி ஒரு பக்கம் தட்ட எல்லா பக்கமும் குத்துறாங்களே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து கேப்ல கெடா வெட்டலன்னு சொல்லிட்டு வந்து நின்று இங்கே 3 முட்டை இல்லடா 4வதா ஒரு முட்டைடா அது நீதாண்டான்னு சொல்ல ஐயோ இவன் வேற கேப்ல கெடா வெட்டுறான். இதை பார்த்தோன்னே நம்ம ரோகிணியோட முகம் வேற மாதிரி போதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிரிச்சதெல்லாம் போதும் பட்டு அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. அப்பன்னு பார்த்து யாரு கூப்பிட்றா, நம்ம ஸ்ருதி ஒரு பக்கம் என் கூட வாப்பான்னு சொல்லிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட அந்த டைம் பார்த்து ஓகேன்னு சொன்னவர் திடீர்னு பார்த்தா ஆஃபீஸில் வாங்கன்னு சொல்லவும் இவர் ஓகே சொல்லிட்டாரு. உங்களுக்கு வேற எங்கேயும் வினைகள் கிடையாது, உங்கள் பக்கத்துலேயே இருக்க ஆஃபீஸ்லேயே வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் பாஸ்க்கு எப்படி ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டி விட்டாங்க. நம்ம ஸ்ருதி ஒரு பக்கம் அங்கே போனால் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து நிற்கிறது யாரு, நம்ம ரவிங்க. நான் கூப்பிட்டப்போ மட்டும் வரலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க. பொண்டாட்டியோட கோவம்னா சொல்ல முடியாதா, நான் சமாதானம் பண்ணிக்கிறேன் பாஸுக்கிட்ட சொல்ல. அதுக்கப்புறம் இல்லை ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான்னு போய் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, இப்படி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணியாமா, இது ரொம்ப தப்புமான அட்வைஸை பண்ணணும் அந்த பொண்ணுக்கு. சரி விடுங்க, என்ன பண்ணுறதுன்னா அழகாக பிறந்தது ஏன் தப்பான்னு ரவி ஒரு பக்கம் நினைக்கிறாரு. இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போடா கரடி மூஞ்சுவாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மீனா வந்துட்டு பூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போக அங்கே ஒருத்தன் லவ் டார்ச்சர் பண்ணுறாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சொல்லாமல் இருக்கக்கூடாது. முத்துக்கு கால் பண்ணி சொல்ல எவன் ஃபாலோ பண்ணான், அன்னைக்கு என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே கோப்பறாரு, அது நீ தாண்டா காரணம் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.